இந்த வராக மூலி ஒரு அற்புதமான ஒரு நோய் எதிர்ப்பு சத்துள்ள ஒரு பொருளாக இருப்பதால் நீர் தாகம் அளவுக்கு அதிகமான நீர் தாகம் எடுத்தால் அதை கட்டுக்குள் வைத்திருக்கும் அற்புதமான ஒரு பொருள். இரத்தத்தை சுத்திகரிக்கும், பல்வேறு வகையான தொற்று நோய் கிருமிகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த கோரை கிழங்கு என்கிற வராக மூலி. இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக அன்னாசி பூ என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மூலிகை. இந்த பூவில் மிகுந்த வாசனை இருக்கும். பல்வேறு தைல வர்க்கங்களிலோ உணவு பதார்த்த விஷயங்களிலோ இதை நாம் பயன்படுத்தலாம். மிகுந்த நறுமணம் மற்றும் சுவையூட்டக்கூடிய பொருளாக இருப்பதால் இந்த எண்ணெயில் நாம் காய்ச்சும் போது நறுமணமாக இருப்பதற்கு அன்னாசி பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூவின் மொக்கையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள். மஞ்சளில் பல்வேறு வகை இருப்பினும் காட்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், மரப் மஞ்சள் மற்றும் சாதாரணமாக நம் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய கரிமஞ்சள் பல்வேறு வகை இருப்பினும் இந்த கஸ்தூரி மஞ்சள் முகம் மினுமினுப்பு, தோலில் உள்ள குற்றங்கள் கிருமி நாசினியாக செயல்படுகின்றது. மண்டையில் ஏற்படக்கூடிய புழுவெட்டை தகர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பொன் ஆம் கன்னி என்று சொல்லக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை இலைகள். பொன்னாங்கண்ணி இவ்வாறாக நமக்கு கிராமப்புறங்களில் கிடைக்கின்றன. இந்த பொன்னாங்கண்ணி நாம் தினந்தோறும் சமையலில் உண்டு வந்தால் கீரை கூட்டாகவோ அல்லது கீரை கடைந்து நாம் பொரியலாகவோ சாப்பிட்டு வந்தோமானால் நமக்கு தேவையான அற்புதமான ஒரு பொருளாகும். கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான பொருள் இந்த பொன் ஆம் கன்னி. கன்னி என்றால் உடம்பு. இந்த உடம்பை தங்கம் போன்ற பொன் போன்ற அளவிற்கு மிருளச் செய்வதில் மிக அற்புதமான ஒரு மூலிகை இந்த பொன்னாம் கன்னி என்ற பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரையை தினந்தோறும் நாம் உண்டு வந்தோமானால் கண்களுக்கு குளிர்ச்சி மற்றும் உடல் எரிதல், உடல் காந்தல் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை பொன்னாங்கண்ணி. இந்த கீரையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக எள் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்ல எண்ணெய் நாம் ஒரு 50 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொண்டால் போதுமானது. இந்த எள் எண்ணெய் உடலுக்கும் தலைப்பகுதிக்கும் அற்புதமான ஒரு பொருளாகும். இதயத்திற்கு நல்ல ஒரு பொருளாக இது விளங்குகின்றது. கண்களுக்கு இது மிக சிறந்த ஒரு நல்ல பொருளாக எண்ணெயாக விளங்குகின்றது. ஆகையால் இந்த நல்ல எண்ணெயை நாம் எடுத்துள்ளோம். மாதந்தோறும் நாம் நல்லெண்ணெயை கொண்டு தலைக்கு தேய்த்து வந்தோமானால் உடல் உஷ்ணம் படிப்படியாக விலகி உடல் குளிர்ச்சி அடையும். ஆகையால் எள் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல எண்ணெயும் நாம் எடுத்து